மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போற போக்க பார்த்தா விஜய் அவர்கள் தனியா தான் போவார் போல இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவருடைய கட்சியில இணைவதாக ரெண்டு கடந்த 20-30 நாட்களா பேசப்பட்டது. அதில் மிக முக்கியமான நபர் தினகரன் அவர்கள். இன்னொருத்தர் ஒருத்தனோட பகுதியில் கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதர் வைத்திலிங்கம் அவர்கள். அவரு பன்னீர்செல்வம் அணியில இருக்காரு. இந்த ரெண்டு பேருடமே பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள். அதுல மிக முக்கியமாக தினகரன் அவர் இல்லையா, அவர் கட்டாயம் இணைவார்னு செங்கோட்டையன் அவர்கள் ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சாரு. இந்த நிலைமையில இந்த ரெண்டு பேருமே தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது என்டிஏ தலைமையில அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியுடன் இணைந்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காங்க. இன்னொரு போது வைத்திலிங்கம் அவர்கள் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. திமுக தான் தாய் கழகம், எனவே அதுல ஜாயின் பண்ணல எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படி போய் அதுல ஜாயின் பண்ணிடுறாரு. அப்ப இந்த ரெண்டு பேர்ட்ட 20-30 நாளா பேச்சுவார்த்தை நடத்தினதாக செய்தியெல்லாம் வந்துச்சு. அது என்ன ஆச்சு? உண்மையிலேயே அடுத்த கட்டமாக விஜய் அவர்களுடைய நிலைமை தான் என்ன? இதுல திமுகவுக்கு நாங்க தான் எதிரின்னு சொல்றாலே அதோட நிலைப்பாடு என்ன? ஒரு அரசியல் தலைவராக விஜய் அவர்களுடைய செயல்பாடு இல்லையா, அது சரியா தான் போகுதா? வரக்கூடிய தேர்தலில் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை இல்லாட்டி முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டா? இப்படியான கேள்விகளுக்கு மிக முக்கியமான சில விஷயங்களை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம். இன்னொரு பக்கத்து இயற்கையான மாற்று. எப்போதுமே திமுக இல்லையா, அதிமுக தான் ஓட்டு போட்டு பழகிருக்கும். 60 வருஷம் வரலாறு அதான் இயற்கையான மாற்ற அதிமுக. இப்ப இந்த ரெண்டு கட்சிகளை திமுக அரசு தோல்வியடை செஞ்சு யாரு வெற்றி வாகை சுடுவா, அதுக்கான களம் இருக்கு இல்லையா, அது எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதலாவது விஜய் அவருடைய நிலைமை தான் என்ன அப்படின்னு பார்த்துறது நல்லது. அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, 34% ஓட்டு இருக்கு எங்களுக்கு, 1,20,00,000 ஓட்டு எங்க கையில இருக்குது, அது யதார்த்தமான உண்மையா அப்படின்றத நீங்க சர்வே எடுங்க. இன்னும் லாஜிக்கா யோசிங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் பார்த்தாதான் விஜய்க்கு சாவில ஓட்டு வங்கி இருக்குதா, ஓட்டு இருக்குதா, அது அவர் கூட்டுறதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு. இந்த ரெண்டு தான் பேசிக்காவே நமக்கு கோர் ஓட்டுன்னு ஒன்று இருக்கணும். ஏடிஎம்கேயா ஒரு 25-30% ஓட்டு வச்சிருப்பாங்க. டிஎம்கேயா ஒரு 26-28% ஓட்டு வச்சிருப்பாங்க. இவங்களாம் கோர், வேற எங்கேயும் போகவே போகாது. இந்த ஓட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க பரபரப்புறமே அந்த கட்சியோட அவ்வளவு அட்டாச்சா இருப்பாங்க. எனவே இதை கோர். நம்ம அசைக்க முடியாத ஓட்டு வங்கின்னு ஒண்ணு விஜய் அவர்கிட்ட இருக்கானா? நிச்சயம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு இருக்குன்றத லாஜிக்கா யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்ப எஸ்ஐஆர் முடிச்சு தமிழகத்தோட வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 பேர். இந்த 5,43,00,000 பேர்ல 20-29, 30-39 இந்த வயசுக்கு உட்பட்டவங்க இல்லையா, இவங்களுடைய எண்ணிக்கை சுமார் 2 கோடி பேர். சுமார் 2 கோடி பேர். இதுல இவருக்கு ஓட்டு இருக்கிறது 35 வயதுக்கு உட்பட்டோம். எனவே இதுல பாதி கட்சி 1,50,00,000 ஓட்டு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் ஸ்ட்ராங்கா விஜய் அவருக்கு ஓட்டே இருக்கு. 35 பேருக்கு மேல போயிருச்சு, 40 வயசு தொட்டு வச்சுக்கவேன், விஜய் அவர்கிட்ட ஈர்ப்பும் கிடையாது, அவருக்கு பெரிய ஓட்டு வங்கியும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வரக்கூடியதெல்லாம் ஒரு 25 வயசு இல்ல 30 வயசுக்கு உட்பட்டவர் தான் அந்த கூட்டத்திலே நீங்களால அதிகமா பார்க்க முடியும். அதெல்லாம் ரசிகர்கள் கூட்டம். அதை நான் சொல்லிடுறேன். எனவே இந்த 1,50,00,000 ஓட்டு இல்லையா, இந்த 1,50,00,000 ஓட்டுல எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள்? இது ஒட்டுமொத்தம் சொல்றேன், அந்த இளைஞர்களோட பட்டாளத்துல. இதுல சினிமா பிரபலத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அஜித், விஜய், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், சூர்யா, இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. நிச்சயமாக விஜய் அவர்கள் 50-55% அளவிற்கு அவருக்கு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. இது நமக்கு தெரியுது. அப்படி பார்த்தா கூட இந்த ஓட்டு வங்கிகள் எப்படி சுத்தி நீ போட்டா கூட நீங்க 65-75 லட்சம் ஓட்டு கிடையாது, 65-75 லட்சம் அளவுக்கு இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. இப்படி வச்சுக்கலாம். ரசிகர் பட்டாளம் தீவிரமான ரசிகர்கள் மனநிலை உண்டு. என்ன செஞ்சாலும் விஜய் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உண்டு. இன்னொன்று சினிமா ரசிகர்களாக இருப்பாங்க, இன்னொன்று படம் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு பிரிக்க முடியும். எனவே அதை ஒட்டுமொத்தமா ஓட்டுன்னு எடுத்துக்க முடியாது. இதுல நீங்க எப்படி குறைச்சு கூட்டினாலுமே கூட சும்மா 55-65 வச்சா கூட 11-12% ஓட்டு அவரு நல்லாவே ஈர்க்கிறார் அப்படி வச்சுக்குவோம். ஆனா அப்படி வச்சுக்கிட்டா கூட லாஜிக் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, ஒரு ஆய்வு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஓட்டுமே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய 35 வயதுக்கு உட்பட்டவர்களால, முக்கியமாக 30 வயதுக்கு உட்பட்டோ 25 வயதுக்கு உட்பட்டவர்களால இவங்களுடைய ஓட்டெல்லாம் யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா, முக்கியமாக பெரியவர்கள் தான். அந்த 40 வயதுக்கு மேல இருக்காங்க இல்லையா, இவங்களாவது அவங்க சம்பந்தப்பட்ட இனம், மொழி, ஜாதி, தொழில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாபம் இருக்குதா, அந்த போல சோசியல் இஷ்யூஸ் இருக்குதா, இப்படி 1008 கணக்கு பண்ணாலுமே கூட அந்த 25 வயது 30 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் இருக்காங்களே, இவங்களோட ஓட்டை தீர்மானிக்கிறது அந்த வீட்டில் கூட பெரியவங்க. முக்கியமாக அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர். அவங்க அப்பா சொல்றது இல்லை அவங்க அம்மா சொல்றது, மேக்சிமம் அப்பான்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்றபடி அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறாங்க. அவங்க தான் ஆப்ஷனல் லீடர், அதாவது அந்தந்த பகுதியில் குட்டி அந்த வீட்டுக்கான லீடர். அவங்க தான் முடிவே பண்றாங்க அந்த ஓட்டை. அவங்க சொல்றதா ஓட்டா மாறுது. இது சர்வே ரிப்போர்ட் 99% இதான் நிலைமை, இதான் பேட்டர்ன். அப்படி இருக்கும்போது 65-70 லட்சம் ஃபேன்ஸ் இருந்தா கூட
அந்த ஓட்டையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு போகுது? அந்த வீட்டோட தலைவனுக்கு போகும்போது அதுல பாதி பேர் அரசியல் ரீதியாக நிலைப்பாடுகளை அதுல மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி கூட்டி கழிச்சாலும் சரி, இவர் அரசியலுக்கு வராரு, புதுசா வர ஏதாவது செய்வாரு, இப்படி எதிர்பார்த்து ஓட்டு எப்படி பார்த்தாலும் சரி, இவருக்கு 11% இருக்கு இல்லையா, அதை தொடர்றது இருக்கு இல்லையா, ரொம்ப கடினமான விஷயம். ஆனா 6-7% இருக்கு இல்லையா, கோர் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், வேற யாருக்கு ஓட்டு போட மாட்டேன். இதுதான் விஜய் அவர்களுடைய நிதர்சனமான உண்மை. 11% வச்சுட்டா கூட இல்ல 15% வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நம்ம என்ன அரசியல் பண்றோம்ன்றது முக்கியம். இதுதான் சிக்கலே. அதாவது நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கோரா இருக்கிறது 14% கூட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு 20-25% ஓட்டை கூட்டணும்னா நமக்கு பிரபலமான தன்மை இருக்கு. அப்ப நம்மகிட்ட பிரபலமான தன்மை இருக்கின்றால எந்த இஷ்யூவை எடுத்து எந்த மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்களோ அதன்படி உங்களுக்கு வேக வேகமா அந்த பேட்டர்ன் இருக்குல்லையா, அது மாற ஆரம்பிக்கும். அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க கையில் எடுக்கும் போது மக்கள் உங்க மீது நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஓட்டு இருக்குல்லையா, அது மெல்ல கூடும். தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறோம், தேர்தல் நேரத்தில் எந்த இஷ்யூவை கையில் எடுத்து நாம அதுல முன்னோக்கி செல்றோம், மற்ற யாரை விட முன்னாடி போறோம், இது எல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை. இது எதையுமே நீங்க நம்புங்க, கரூர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த 4 மாசமா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆச்சு. ஜனவரி முடிய போகுது. 5 மாசம் ஏறக்குறைய 5 மாசமா எந்தவித பெரிய ஆக்டிவிட்டியும் இல்லாம சதா கடந்த 2 மாசமா திரைப்படத்துக்காக மட்டுமே கவனம் செலுத்துற ஒரே கட்சி தமிழை வெட்டுக்கழகம் தான். இந்த நிலைமையில இருக்கிறது ஒரு பிரச்சனைனா, இன்னொரு பக்கத்து கூட்டணிக்கு கட்சிகள் வரனா உட்கார்ந்து தானே முன் வந்து பேசணும். அந்த இறங்கி வர தன்மை இல்லையா, அப்படியா இல்லாம இல்ல நான் கடவுளுக்கு நிகரானவன், என் முகத்தை காட்டுறது அரிதும் அரிது, யாரு பாக்குறீங்களா அது அதை விட அது அரிது, அப்படி நம்ம உள்ள உட்கார்ந்து வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு சரிபட்டுறாது. பிரபலமான தன்மைக்கும் இல்லாட்டி ஒரு ஸ்டாரா ஒரு சினிமா பிரபலமா தன்னோட முகத்தை அதிகமா காட்டாம ரேரா காட்டுறது இல்லையா, அதெல்லாம் பிராண்ட் வேல்யூ. நிச்சயமாக அதெல்லாம் அது ஒத்து வரும் வச்சுக்கோங்க சினிமாவுக்கு. ஆனா அரசியலுக்கு அது ஒத்து வராது. நீங்க தேர்தலை இறங்கி நீங்களே தினகரில் ஆரம்பிச்சு மற்ற எல்லாவற்றும் பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்கன்னா உங்களால இந்த கூட்டணியில இல்லையா ஓரளவுக்கு கட்டமைக்க முடியும். இன்னைக்கு கூட்டணி கட்டமைக்க முடியாம போறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தன்னை இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார், அந்த ஒரு மாய பின்பர்கள் அதுக்குள்ள நிக்கிறார். அதனாலதான் 4 மாசம் எந்த அரசியலும் பண்ணவும் கிடையாது. மக்கள் மத்தியில தான் அரசியல் பண்ணல அப்படின்னு பார்த்தா அந்த பக்கத்து வெவ்வேறு கட்சிகளை இணைக்கணும் இல்லையா கூட்டணிக்கு, அதுலயும் அவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவுறார். இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தினகரன் அவர்களோட அவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, இணைக்கவே மாட்டோம் சேர்க்கவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு கூட்டணிக்கு வந்ததுமே அவர் வாழ்த்து தெரிவிச்சு உடனே ட்வீட் போடுறாரு. உடனே அவருக்கு பரஸ்பரமா ஒரு கூட்டணி கட்சி இல்லையா அந்த அணுகுமுறை அணுக ஆரம்பிக்கிறார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவேதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதின்ற நபர் தனக்கு எல்லா பக்கமான விஷயங்கள் இல்லையா அதுல கவனம் செலுத்தி இந்த தேர்தல் நேரத்தை வேலை பார்ப்பாங்க. கடந்த 4-5 மாசங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமா வேலை பார்க்கிறாரு. அங்கிட்டு MK ஸ்டாலின் தீவிரமா வேலை பார்க்கிறாரு. ஆனா புது கட்சியாக கட்டமைப்பே இல்லாத நிலைமையில, தனக்குன்னு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இல்லாத நிலைமையில தான் இறங்கி வேலை பார்க்கணுன்ற எண்ணம் விஜய் அவர்களுக்கு இல்லாத போது இந்த மாதிரிதான் கூட்டணி சரியா அமையாது. கூட்டணி சரியா அமையாததுக்கு முழுக்க காரணமே, அமையாம கை நழுவி போறதுக்கும் காரணமே விஜய் அவருடைய அந்த செயல்பாடு தான். அப்ப இந்த நிலைமையில திமுகவை தோற்கடிக்கூடிய சக்தி எதுவாக இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு கிளியரா கிடைக்கக்கூடிய பிக்சர் என்ன அப்படின்னா, இப்போதைய நிலைமையில எனக்கு உறுதியா சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி தான். ஏன் அப்படின்னா 10 வருஷம் ஆட்சியை முடிக்கிறாங்க. 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காலகட்டத்தில் 2021 ஆட்சியை முடிக்கிறார். ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி கெட்ட பேரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உருவாக்கி வச்சது திமுக அதிமுகவுக்கு எதிராக, அந்த ஆட்சிக்கு எதிராக. ஆனா அந்த காலகட்டத்தில் 33% ஓட்டு வாங்குச்சு எது அதிமுக தலைமையிலான கூட்டணி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் தனக்கான கூட்டணிகளை அமைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சுமார் 23-18% ஏறக்குறைய 41% ஓட்டு இந்த 2 கூட தனியா நின்றதுனால இப்ப 2 பேருமே இணைகிறாங்க. 2 பேரும் இணைகிறது மூலமாக அதிமுக, பாஜக, பாமக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படின்னு வந்திருக்குது. இதை தவிர சின்ன கட்சிகளை இணைக்கிறாங்க. இதை இணைச்சு இந்த 2மே சேர்ந்துச்சு வச்சுக்கவேன், எனக்கு தெரிஞ்சு 41%. ரொம்பலாம் கூட்டலாம் வேணாம், அவங்க வாங்கின ஓட்டை தக்க வச்சாலே போதும், நிச்சயமாக திமுக தோற்கடிக்க முடியும். ஏன்னா திமுக போன முறை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அவங்க வாங்கினதே 45 தான். இப்ப ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு மனநிலை, விஜய் அவருடைய வருகை, இதையெல்லாம் கணக்கிட்டுன்னு வச்சுக்கவே இவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இவங்க வாங்கின ஓட்டை மட்டும் தக்க வச்சாலே போதும், எளிமையாக திமுக வீழ்த்த முடியும். பதிவோட இறுதியாக ஒரு கட்சி 4 மாசமா எந்த விதமான அரசியல் நகர்வுலையும் கிடையாது, எந்தவித மக்கள் போராட்டத்திலையும் கிடையாது, எந்த பெரிய முன்னெடுப்பும் இல்லாம ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இருக்காருன்னா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சிகளும் பரபரப்பா இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்தில் பரபரப்பா இருக்கு. அது எதுல அப்படின்னா, ஜனநாயகம் திரைப்படம் வருதா இல்லையா, இவங்க கட்சிக்கு மொத்த கவலை என்ன வரும்னா அந்த திரைப்படம் வராதா வருமா, இதுதான் பிரச்சனையா இருக்கே ஒழிய
கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து எந்த பிரச்சனையை கையில் எடுத்து நம்ம போராடணும், எதுக்கு தலைவர் குரல் கொடுக்கணும், எதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கட்டமைக்கணும், அதுல சமூக ரீதியான பிரச்சனைகள் என்ன, சமூகத்துக்கு இனம் மொழி ஜாதி இந்த கட்டமைப்புகளை இதையெல்லாம் நம்ம எப்படி அணுகிறது, அவங்களுடைய பிரச்சனை எப்படி கேட்கறது, அதுல நம்ம எப்படியான தீர்வுகளை கொடுத்து அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறுறதுன்னு இப்படி 1008 விஷயங்கள் இருக்குது. இதுல ஒண்ணுல கூட ஒரு விஷயத்துல கூட தமிழக வெற்றிகளும் கவனம் செலுத்தவே இல்லை. அதுவும் தேர்தல் இன்னும் 2 மாசத்துல 5 மாசத்துல கரூர் விவகாரத்துக்கு 2 மாசம் காணா போனவங்க தான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு திரும்ப காணா போயிட்டாங்க. இப்ப கடந்த 2 மாசமா ஜனநாயகம் திரைப்படம் தான் இவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்குன்னா இவங்க தான் தமிழகத்தின் பெரிய பிரச்சனையே. இந்த கடைசியா இன்னொரு டவுட் உண்டு. இவர் திரைப்படம் எடுக்கிறாரு, அது இவரோட காசு தான், யாரையோ வச்சு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 100 கோடி விழுகுது, நம்ம அதுல ஒரு 200 கோடி பார்க்க முடியும் நினைக்கிறாரு, ஒரு 150 கோடி பார்க்க முடியும் நினைக்கிறாரு. அதுக்கே அவ்வளோ மெனக்கிடக்கூடிய இவர் அரசியல் கட்சி நடத்துறாரு. குறைஞ்சது 2000 கோடியா செலவு பண்ணணும். அந்த 2000 கோடியை எங்கேருந்து செலவு பண்றாரு? அப்ப அந்த 100 கோடிக்கு ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு கவலைப்படுறாருன்னா அரசியல் கட்சியை வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா செலவு கணக்குல இருந்து எல்லாம் ரெடி, எப்படியா வெற்றி பெறணும், போட்ட காசு இருக்கு இல்லையா அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அப்ப தெளிவா வேலை பார்த்து அதுக்கு கவலையோட நிக்கிறாங்க. ஆனா இவருக்கு அந்த கவலையே கிடையாது. அப்ப காசுன்னு இருந்தா கவலை இருக்கும். அப்ப இவரோட காசு இல்லையோ, லாட்டரி கும்பல் தான் செலவழிக்கிறான்னு நிக்கிறாரோ, அதனாலதான் இவ்வளவு அலட்சியமாக இவர் செயல்படுறாரோன்னு தோணுது. ஆனா அரசியல இப்படி நகர்வு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கின்றது உண்மை. 5 மாசங்கள்ல அவர் போன வேகத்துக்கு 1 மாசம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வேணாம் சொல்லல கரூர் விவகாரத்துக்கு அப்புறம். ஆனா அதுக்கப்புறம் இவர் களத்துல இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா நான் சொல்றேன் 14% 15% நேரம் 25 28% கூடியிருக்கும், நிச்சயமா கூடியிருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு பிரபலமான தன்மை இருக்கு. அவர் ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா மக்கள் அதை கவனிக்கவும் தயாரா இருக்காங்க. எனவே அதை கொண்டு போய் சேர்க்கிறது எளிமையான விஷயம். இவ்வளோ பவர் இருந்தும் முழுக்க முழுக்க இது எல்லாமே கை நழுவி போறதுக்கு ஒரே காரணம் விஜய் அவர் மட்டும்தான். எனவே ஜனவரி மாதத்துடைய இறுதியில திமுகவை தோற்கக்கூடிய சக்தியாக நிக்கிறது எது அப்படின்னா நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் கிடையாது, அதிமுக தான்.